Unit 5 Statistics உள்ள try this page number 101. அதில் third sum find mode of even numbers within 20குள்ள இருக்க even numbers எல்லாமே எடுத்து அதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மோட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் 2லேருந்து எழுதுகிறேன். 0 எடுத்துக்கலாம். 0 2 4 6 8 10 12 14 16 18 வித்தின் 20னா அதுக்குள்ளே இருக்கிறது. இப்போ இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதில் இருக்க மோடை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அசெண்டிங் ஆர்டரில் இதே ஆர்டர் தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 0 இருக்குது, அப்புறம் 2, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட 4 6 8 10 12 14 16 18 நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ்ன்னு போட்டப்பே நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ண தேவையில்லை அசெண்டிங் ஆர்டரில். இல்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை எதுவும் மோடு இருக்கான்னு பார்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் சம்மில் நம்மளுக்கு மோடு இருந்துச்சு 2ம் 3ம். செகண்ட் சம்மில் நம்மளுக்கு மோடு இருந்துச்சு 3ம் 12ம். இப்போது இதில் எப்படி மோடு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ 0 இருக்குது, 0 இன்னொரு டைம் ரிப்பீட் ஆகலை, 2 ரிப்பீட் ஆகலை, 4 ரிப்பீட் ஆகிருக்கா ஆகலை, 6 ரிப்பீட் ஆகிருக்கா ஆகலை. இது மாதிரி எந்த நம்பர்ஸுமே ரிப்பீட் ஆகலை. அப்போது எந்த நம்பர்ஸுமே ரிப்பீட் ஆகலை அப்படின்னா தேர் இஸ் நோ மோட். அப்போ நோ மோட் அப்படின்னு எழுதினா போதும். நோ மோட் அப்படின்னு எழுதிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.